நம்ம பார்க்க போகிற மேப்பு ஹிஸ்ட்ரி 8th லெசனோட மேப்பு. நான் வந்து சேவியர் கைடு தான் ஃபாலோ பண்ணி இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன கைடில் வேணாலும் பார்த்துக்கோங்க. இந்த பிளேசஸை மனப்பாடம் பண்ணால் ஓகே தான். அடுத்தது இது வந்து காந்தியன் மூமெண்ட்டுக்கான மேப். ஓகே, காந்தியன் மூமெண்ட் அப்படின்றதுனால காந்தியை வச்சு ஒரு குட்டி ஸ்டோரி வந்து ரெடி பண்ணியிருக்கோம். காந்தி இருக்கார்ல, அவர் வந்துட்டு ஒரு கல்யாணத்துக்காக ஒரு சத்திரத்துக்கு போகிறாரு. சத்திரத்துக்கு போனால் அங்கே பாம்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அவர்கிட்ட. காந்தி தான் ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் ஆச்சே, அந்த பாம்பை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. தாண்டி பொறுமையாக அடி எடுத்து வச்சு போகிறாரு. அப்போது ஒரு இடத்துல இந்த பாம் டிடெக்ஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும்ல, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு பார்த்தா ஒரு பேடு ஒலி வருது. ஓ, இங்கே தான் பாம்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாரு. அவரோட அசிஸ்டண்ட் பக்கத்தில் இருக்கிறாரு. அவர்கிட்ட சொல்கிறாரு, ஓகேடா இங்கே தான் வந்து பாம்பு இருக்குது. எங்கே கரெக்டாக இருக்குதுன்னா இடத்த நோட் பண்ணிக்கோ, சபர்மதி ஆசிரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மண்டபத்தில் இருக்கிற இந்த பிளேஸில் தான் வந்து பாம்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி டிடெக்ட் பண்ணி அந்த பாம்பை எடுத்துக்கிறாங்க. எடுத்து லாங்கில் இருக்கிற ஒரு ஊரில் போயிட்டு, அது பேர் தான் லாகூர். லாங்கில் இருக்கிற ஊரில் போயிட்டு அந்த பாம்பை வந்து த்ரோ பண்ணி எரிஞ்சிடுறாரு. எரிஞ்சிட்டு பாம்பை வந்து ரிமூவ் பண்ணிட்டாரு. பாம்பை ரிமூவ் பண்ண உடனே ஜாலியாக வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி வந்து வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போகிறப்ப அவங்களோட ஒய்ஃப் மற்ற இந்த டிக் பண்ணியிருக்கிற பிளேசஸ் எல்லாமே வந்து போன மேப்பில் 1857 ரிவோல்ட்லேயே வந்து நம்ம பார்த்தாச்சு. அதனால் திரும்ப இதில் வந்து இதை சொல்ல தேவையில்லை. இங்கே ஜாலியாக வந்து கிளம்பி காந்தி வந்து போகிறாரு. அப்படி போகிறப்ப அவங்களோட ஒய்ஃப் வந்து வெளில கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாரு. அதனால் அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க, ஜவுரி முடியெல்லாம் வச்சு கிளம்பிட்டாங்க. ஜவுரி முடியெல்லாம் வச்சு நல்லா மேக்கப் பண்ணிவிட்டு கிளம்பிட்டாங்க. கிளம்பி ஜம்பமாக உட்காந்துருக்காங்க. அதுதான் சம்பரன். ஜம்பமாக உட்காந்துருக்குறாங்க. உட்காந்துருக்கிற உடனே ஜம்பமாக உட்காந்துருக்க பார்த்த உடனே அவர் வந்து பார்ட்னர் நல்லா சூப்பராக கிளம்பிட்டாங்க அப்படின்ற சந்தோஷத்தில் கல்கட்டா கலக்குவோமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு சிட்டாக பறந்துடுறாங்க 2 பேரும். ஜாலியாக வெளியில் போய் ஊர் சுற்றுறதுக்காக போயிட்டாங்க. ஓகே, ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் மெமரைஸ் பண்ணுறதுக்காக. தேங்க்யூ.